வின்னிங் ஹார்ஸ். இந்த ரேஸ்ல இவன் வின் பண்ணிருப்பான். 25 50 மாத்திருப்பான். அதுல எனக்கு ஒரு சின்ன டவுட். சொட்ட மாட்டியா? He is the winner. He is the winner. He is the winner. லக்கி ராஜா. இந்த வழுக்க மட்டை கிட்ட சொல்லு தம்பி, நீ கட்டின 1 நம்பர் குதிரை ஜெயிச்சு போடுச்சுன்னு. ஜெயிச்சது எஸ் எஸ். ஆனா 1 நம்பர் குதிரை இல்ல, 10 நம்பர் குதிரை. ஜேகே, குதிரை தோத்துருச்சு. 1 கோடி ரூபாய் போயிடுச்சு. இதுக்கு இந்த போலீஸ்கார எக்ஸ்பிரஷன் வேற கொடுக்குறான். கொரோனா விட ஃபாஸ்டா இருக்கிறியடா. முதல்ல எஸ்கேப் ஆகாம அவனை புடி. ஓகேடா. லக்கி, நான் ஒரு பக்கி, நீ போடாத கொக்கி, பொண்ணுங்க போவாங்க சொக்கி. மை டியர் லக்கி, 1 கோடி போனா போகுது, மிச்சம் 24 கோடி கொடுத்துருப்பா. இல்லைன்னா இன்னும் 24 மணி நேரத்துல அவன் உன் எக்ஸ்பிரஷனை பாப்பாம்பா. என்ன சார் வாங்கிட்டு போய் கெஞ்சிக்கிட்டு லாரி கடையில எலுமிச்சம்பழத்தை நசிக்கிற மாதிரி நசிக்கிட்டு பணத்தை எடுத்துட்டு வா, நம்ம போலாம். இவனோட எமோஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லாரின்னு சொன்னால அதனால ஒரு சின்ன கேம் விளையாடலாம். நான் சொல்றத தப்பு இல்லாம 4 தடவை அப்படியே திருப்பி சொன்னீங்கன்னா உங்க பேக்கை திருப்பி கொடுத்துறேன். 4 தடவை என்ன தம்பி? 40 வாட்டி சொல்றேன். அது எனக்கு ரொம்ப சிம்பிள். சொல்லிட்டா கண்டிப்பா நீ பேக்க கொடுத்துறணும். Tell me what is that? வெரி சிம்பிள். 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, 4 பச்சை லாரி, 4 சிகப்பு லாரி. ரிப்பீட். Not only simple, very 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 simple. 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, 4 டிராலி. ஓஹோ, ஒரு நிமிஷம் ராஜா. ஐயோ, 4 கருப்பு லாரி, 4 வெள்ளை லாரி, ரோட்டு மேல. ஐயோ, லாரி லாரி இல்ல லாரி. லாரின்ற வார்த்தையை ஒழுங்கா சொல்ல தெரியல. உனக்கு அவன் போலீஸ் வேலை கொடுத்தான். லாரி டிரைவரா எனக்கு அனுபவம் இருக்கு. நீ தள்ளு, நான் பாத்துக்கிறேன். 4 கருப்பு லாரிங்க, 4 வெள்ளை லாரிங்க, 4 பச்சை லாரிங்க, 4 பரவாயில்ல வழுக்க, இன்னொரு சான்ஸ் எடுத்துக்க. நான் சொல்லிக்கிறேன், நீங்க டென்ஷன் பண்ணாதீங்க. சரி. 4 கருப்பு லாரிங்க, 4 வெள்ளை லாரிங்க, 4 பச்சை லாரிங்க. பரவாயில்ல மிஸ்டர் வழுக்க, இன்னொரு சான்ஸ் கூட எடுத்துக்க. அவன் சொட்ட மட்டிலே ஹெலிகாப்டரே ஓட்டிடுவான் போல இருக்கு. காதுல காஞ்சனா பாட்டு கேக்குதுப்பா. அம்மா என்றா முகர பேந்திருச்சா? அவன் பார்த்துப்பான். பேர் போய் ஒருத்தனை ஒண்ணும் பண்ண முடியாம வந்திருக்கீங்க. ஜேகே, லாரி டிரைவரான எனக்கே நாக்கு தள்ளிடுச்சு. என்ன பண்ண முடியும்? சரி, அவன் லவர் கிட்னாப் பண்ணிடலாமா? 1980s ஐடியாஸ்லாம் கொடுக்காத. அவன் லவ்வரும் அவன் பொண்டாட்டியும் அவன் அப்பனும் அவன் அம்மாவும் எல்லாம் அவுடேட்டட் ஐடியாஸ். அவன் வேணும்டா எனக்கு. போடுறா, போன போடு. ஹலோ மியாவ். லக்கி சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோடது லக்கி ஹேண்டில்லையா, அதனால தான் கிரிக்கெட் பெட்டிங் வந்திருக்கேன். சென்னை விசஸ் கொல்கட்டா பெட்டிங் 4 crores. 4 crores? ராஜா,
நீ ஒண்ணு பண்ணு, கொல்கத்தா மேல பெட் கட்டு. அவனுக்கு நல்ல ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. ஐயா நான் சென்னையில தான் இருக்கேன். அப்ப சென்னை மேல தான் கட்ட முடியும். போனவையா ரேய், நம்ம புக்கிஸ் எல்லாரையும் லைன்ல வர சொல்லு. அவன் எங்க பெட்டிங் கட்டியிருக்கானோ எனக்கு தெரிஞ்சாகணும். ஹலோ லக்கி சார், நீங்க நடிச்ச மாதிரியே சென்னை வின்னு. அட போயா, உனக்கு பெட்டிங் பத்தி நிறைய தெரியும் நினைச்சு உன் பேச்ச கேட்டு கொல்கத்தா மேலேயே கட்டிட்டேன். 4 கோடி 4+1 5 மொத்தமா போயிருச்சு. ஜேகே சார், என் பொண்டாட்டி கூட என் பேச்ச கேட்க மாட்டா. அந்த லக்கி எப்படி கேட்பான்? இதெல்லாம் நம்பர் மாதிரியே சார் இருக்கு. டேய், அந்த லக்கியோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரிஞ்சுக்க. ஹலோ குட் மார்னிங் மியாவ் மியாவ். ராஜா, இன்னும் எத்தனை கோடி மிச்சம் வச்சிருக்க ராஜா? என்ன மியாவ் கோடி கிடிங்கிறீங்க? மொத்த பணத்தையும் டாலர்ஸா கன்வெர்ட் பண்ணி ஹவாலா பண்ணலாம்னு இருக்கேன். இதுக்கு மேல நீங்க திவாலா தான். அம்மா. சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம நம்ம ஹவாலா பேட்ச் எல்லாரையும் மொத்தமா வர சொல்லுங்கடா. அம்மா, மசாஜ் இருட்டுல அருமையான குடும்ப சித்திரம். என்ன ராஜா அநியாயமா இருக்குது? மசாஜ் இருட்டுல டைட்டில் போட்டு நல்ல குடும்ப சித்திரம்னு போட்டிருக்காங்க. என்ன கன்றாவிடா, அதுவும் சன்னி லியோனை வச்சு, அதுவும் இத்தினூண்டு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு. நாட்டுக்கு ரொம்ப தேவைதான். உங்க படத்தை வச்சு அவன் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா கோ ப்ரொடியூசர்னா உங்க பேர் போட்டுக்கணும்ல. பாத்தீங்களா, ரேஸ்ல 1 கோடி, பெட்டிங்ல 4 கோடி, மிச்ச காசு சினிமால கொட்டியிருக்கான். அவனோட ஃபைனல் எக்ஸ்பிரஷனை நான் பார்க்கணும். லக்கி, I love you ராஜா. தம்பி ஓடி வருது, நீ ஒரு வேகத்தை காட்டு. ஹலோ, நீ டிரான்ஸ்ஃபார்மர்ல கையை வச்சிருக்கலாம், தண்டவாளத்துல தலையை வச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜேகே கிட்ட மோதி இருக்க கூடாது. டேய், இன்னும் 2 நிமிஷத்துல ஓம் பத்மாவுக்கு பரணம். ஏய் ஜேகே, a+b² is equal to a² + b² + 2ab. பத்மாவை ஒண்ணும் பண்ணிடாத. a-b² is equal to a² - b² - 2ab. பத்மாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு? நீங்க பயமுறுத்த நினைக்கிற கஸ்டமர் இப்ப பயங்கர கூல் மூட்ல இருக்காரு. தயவு செஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் முயற்சி பண்ணுங்க. வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுமியா? ஸ்கிரீன் பிளாக் ஆயிடுச்சா இல்ல மைண்ட் பிளாக் ஆயிடுச்சா? டேய் லக்கி, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன். உன்கிட்ட இருக்கிற பணம் என்கிட்ட வந்து சேர்ந்தா உன்னோட பிரியமான லவர் உன்கிட்ட வந்து சேருவா. பணத்தோட வந்து என்ன பார்க்க போறியா இல்ல பத்மாவை பரலோகத்துக்கு அனுப்ப போறியா? நீயே டிசைட் பண்ணிக்க. பாத்துறங்க கண்ணு. ராஜா, அம்மனி கையோட கூட்டு வந்துட்டேன். ராஜா, உன் ரமணி கூட்டிட்டு வந்துட்டேன். என் ரமணி கொஞ்சம் விட்டுறியா? போங்க மணி, அட போங்க. ஏய் 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 ஏய், ஏன்டா அவளை போக விட்ட? நீங்க அவனுக்கு வாட்ஸ்அப் அனுப்புனீங்க, அவன் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புனா. என் நிலைமை வாட்ஸ்அப் ஆயிடுச்சு. பொண்டாட்டி வச்சு மிரட்டினா விட்டுருவியா? அவன் என் பொண்டாட்டி புடிச்சு வச்சிருந்தா கூட விட்டுருக்க மாட்டேன் ஜேகே. அவன் என்ற பம்சிக்க பம் டார்க் லிங்க். எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? போன போட்டு ஓட. அந்த லாங் ஹேர் சுருட்ட முடி யார் லக்கி? என்ன எதுக்கு டார்ச்சர் பண்ணாம? அந்த பணம் உன்கிட்ட எதுக்கு இருக்கு? ஆக்சுவலி என்னதான் நடக்குது இங்க?
ஆரம்பத்துல இருந்து சொல்றேன், அமைதியா கேளு. God. Sorry, Lucky. சாரி நாட் அக்செப்டட். Please. என்ன தொடாத. Please. Please, please. ராஜா, நான் பேக்க பாத்துட்டேன் ராஜா. பேக் இங்கதான் இருக்கு ராஜா. நமக்கு லக் அடிச்சிருச்சு ராஜா. கட்டு கட்டா பணம் இருக்கும்னு பார்த்தா இப்படி கல்ல அடிக்கி வச்சிருக்கானே ராஜா. ஏய், போய் அவனை இழுத்துட்டு வாங்கடா. சரி ஜேகே. பணம் எங்கடா? என் பணம் எங்கடா? எங்கடா வச்சிருக்க? கேட்டுக்கிட்டே இருக்க, வாயை திறக்காம இருக்க. என் பணம் எங்கடா? சொல்லுடா. அப்பனா ஏன் பணம் எங்கடா? ஓம் பணமா? இந்த ட்விஸ்ட நான் எதிர்பார்க்கலையே. என்ன விளையாடுறியா? உன் பணம் எங்க இருக்கு? 25 வருஷத்துக்கு முன்னாடி செங்கல்பட்டு பேங்க்ல பணத்தை அடிச்சியடா. என் பேர்ல எங்க அப்பா போட்ட 25 லட்சம் பிக்ஸட் டெபாசிட் எங்கடா? அடிக்கிறது என்னடா? அதே பேங்க் ஆபீசர் அந்த பேங்க் வாசல்லே சாகடிச்ச. என்கொயரிக்கு வந்த சிபிஐ ஆபீசரை என் காலால மிதிச்சே சாவடிச்ச. அந்த நியூஸ் எழுதின ஜேர்னலிஸ்ட அடையாளமே தெரியாம வெட்டி போட்டேன். உன்னையும் இப்ப அதே லிஸ்ட்ல சேர்க்க போறேன். அம்மா, இது என்டர்டைன்மெண்ட் ஃபார்முலா நினைச்சா ரிவெஞ்ச் ஃபார்முலாவா? வாட் a ஸ்கிரீன் பிளே ராஜா. வெட்டி போடுங்கடா அவனை. இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுரா எங்க அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிட்டு. இங்கிருந்து எஸ்கேப் ஆகிறதா பெட்டர். பேங்க்ல இருக்கிற பணத்தை கொள்ளடிப்பீங்களாடா நீங்க? கொள்ளடிப்பீங்களா? உன்ன மாதிரி கிரிமினல்ஸால எத்தனை குடும்பம் நடுத்தருவுல இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியுமாடா உனக்கு? தெரியுமா? ஏன் வலிக்குதா உனக்கு? எனக்கு இங்க வலிக்குதுடா. வலிக்குதுடா. ராஜா, நரகாசுரனை நரசிம்ம அழிச்ச மாதிரி எங்க ஜேகேவை அழிச்சிடாத ராஜா. உனக்கு செஞ்ச மாதிரி இன்னும் நிறைய பேருக்கு செய்ய வேண்டி இருக்கு. அதனால வயலன்ஸ் நிப்பாட்டிட்டு பேலன்ஸ் கொடுத்தா நாங்க ஓடிடுறோம் ராஜா. யோ சடையாண்டி, அவங்கிட்ட வாங்கினது பத்தலையா? மறுபடியும் வாங்கணுமா? கொஞ்சம் அடக்கி வாசி. ராஜா எங்க போனோம்? என்கிட்ட எங்க இருக்கு பணம்? ₹1 கூட செலவு பண்ணாம மொத்த காசையும் ஏசிபி கிட்ட கொடுத்துட்டேன். அம்மா, ₹1 கூட நீ அதுல செலவு பண்ணலையா? ரேஸ்ல பணம் கட்டினேன்னு சொன்னியே ராஜா. சும்மா சொன்னேன், ஆனா கட்டல. ஐபிஎல் 4 கோடி பெட்டிங் கட்டினேன்னு சொன்ன. பெட்டு கட்டலாம்னு நினைச்சேன், ஆனா கட்டல. அப்புறம் மசாஜ் இருட்டுல குடும்ப சித்திரம்னு பேனர்ல வச்சிருந்த, அது வெறும் பேனர் தான் வச்சேன். அப்ப எங்க எல்லார் கண்ணிலையும் முழங்கா அப்படி தூவி இருக்கிற. வாட் a JK, script. your chapter close. ஜேகேனா க்ளூஸ் இருக்காது, ப்ரூஃப்ஸ் இருக்காது. என்ன எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஹலோ, குட் மார்னிங் மியாவ் மியாவ். நான் கிரிக்கெட் பெட்டிங் பண்ண போறேன்னு சொன்ன உடனே நீ டென்ஷன் ஆகி உன் புக்கீஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ண பாரு. அப்போ ஏசிபி சார் உன் ஃபோன் கால் மொத்தத்தையும் டேப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஹவாலா பண்ண போறேன்னு சொன்ன உடனே அத்தனை பேரையும் காண்டாக்ட் பண்ண பாரு, அதையும் டேப் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல ஜேகே, இப்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல நீ பண்ண எல்லா கிரைம்ஸையும் ஆட்டோ பயோகிராஃபி மாதிரி சொன்ன பாரு. தேங்க்யூ மாமா. மாமா மாமா மாமா, அது வந்து நம்ம லக்கி இருக்கான்ல, அது இல்ல மாமா, டிவில நியூஸ் சேனல்ல வர மாமா.
டிவிலியா? ஆ டேய் டிவி ஆன் பண்ணுங்க, சீக்கிரம் ஆன் பண்ணுங்க. அதோ அதோ பாருங்க மாமா. 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் கூட எத்தனையோ கொடூரமான கொலைகளை பண்ற இந்த காலத்துல 25 கோடி கையில மாப்பிள்ளைக்கு phone கிடைக்கும். பண்ணணும். அதுல 1 ரூபாய் கூட செலவு பண்ணாம ஏசிபி கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. வண்டர்ஃபுல் சார். இதுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷன்? என்னோட அப்பா உண்மைக்காக மட்டுமே வாழ அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். உங்க அப்பா பேரு? பக்தவட்சலம். பக்தவச்சலம், உன் புள்ள உன்னை பெருமைப்படுத்திட்டான். இப்படி ஒரு மகனை பெத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்யா. 25 கோடியை திருப்பி கொடுத்திருக்கான். எத்தனை கோடி கொடுத்தாலும் உன் பையனோட வேல்யூக்கு ஈடாகாதியா? ஆமா, இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கனே. ஞாபகம் வந்துருச்சு. ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்து நிறைய பணம் கொடுத்தான். ஏங்க, அது உங்க பையன் தானே? ரொம்ப தங்கமான பையன். எனக்கு நல்லா தெரியும். சம்பந்தி, நீங்க ரொம்ப லக்கி தாங்க. ஆமாங்க, அவனை சின்ன வயசுல இருந்தே லக்கி லக்கின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா இப்ப சொல்றேங்க, அவன் அன்லக்கி. ஏன்னா 25 லட்சத்து கொடுத்தும் கூட கெட்ட பேர் வாங்கிட்டான் பாருங்க. அவன் அன்லக்கி தான். 25 வருஷமா நீங்க அன்லக்கி அன்லக்கின்னு சொல்லிட்டு இருந்தா கூட அது தாங்கிக்கிட்டான் பாருங்க. அவன் அன்லக்கி தான். அவன் முதல்ல இந்த வீட்ல பிறந்ததே அன்லக்கி தாங்க. நான் என் புள்ள கிட்ட பேச போறேன். எக்ஸ்கியூஸ் மீ, 1 மினிட். என் அம்மா கால் பண்றாங்க, ப்ளீஸ். ஹலோ, என்ன நிர்மலா, டிவி பார்த்துட்டு இருக்கியா? நான் நல்லா பேசுறேனா? ஹலோ லக்கி. லக்கி லக்கி, அப்பா, நான் தான் லக்கி. இது வரைக்கும் உன்னை சரியா புரிஞ்சுக்காத உன் அப்பா தான்டா. உன்கிட்ட பேசக்கூட தகுதி இல்லாத உன்னோட அப்பா. லக்கி, என் கூட பேச மாட்டியா? வார்த்தையே வர மாட்டேங்குதுப்பா. சின்ன வயசுல இருந்து ஒரு தடவையாவது என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டீங்களான்னு ஏங்கிட்டு இருந்தேன்ப்பா. நீங்க எப்ப என் பேரை சொல்லி கூப்பிடுறீங்களோ அப்ப நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. என்னன்னு சொல்றா? ஐ லவ் யூப்பா.